இது டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் எபிசோடு வந்து 2. எபிசோடு 1 பார்க்கலன்னா பார்த்துங்க. ஏன்னா எபிசோடு 1 செமையாக பிச்சிச்சு. அதனால எபிசோட் 2 போகலான்னு வந்தாச்சு. எபிசோடு 2 அதாவது எபிசோட் 2 பார்த்துட்டு எபிசோட் 1 பார்க்கலாம். புரியும் கதை ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோ என்ன நடக்குதுன்னு. சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். ஆரம்பிக்குது ஒரு வெறித்தனமான ஒரு பிஜிஎம். தொப்புன்னு அதை வெடிப்புனா சும்மா பிளாஸ்ட் ஆகுது. நர்ஸ் வந்து இவ்வளோ இந்த பவர் முடியாது வெளியே வராங்க. எங்க ஆளுக்கு நிற்க முடியாத மாதிரி அப்படியே மயக்கத்தில் வருவாங்க. இதுதான் நம்ம ஹீரோட அப்பா. அதாவது ஐயோ ஒய்ஃபை டெலிவரி அனுப்பியிருந்தாரு என்னாச்சு அப்படின்னு வச்சுட்டு அதாவது அப்படின்னு ஒரு மாதிரி அழுது சொல்ல அச்சோ என் பையனுக்கு ஆயிடுச்சோ அவ்வளோதான் பையன் அப்படின்னு இது பண்ண அதெல்லாம் இல்லைங்க உங்கள் பையன் அவ்வளோ வேப்ப சொப்பத்து வெளியே வந்துட்டோம். அந்த பக்கம் மூட்டத்தில் சும்மா தலைவர் ஸ்னோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் கெட்ட வந்து நிற்க ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு போஸ் ஒன்று கொடுப்பாருங்க. நம்ம ஹீரோட அப்பாக்கு ஒரு அள்ளு இல்லை வாங்கி வந்துருவாரு. அடுத்து இந்த ஃபேர் அண்ட் ஜஸ்ட் கிளாஸ் அப்படின்ற எபிசோட் பேர் போடுறாங்க. இந்த மாதிரி இங்கே பற்றியா நான் உனக்கு டிராகன்ஸ்லேயே கத்தி வேண்டியதுங்க இதை வச்சு டிராகன் அழிக்க முடியும் அப்படின்னு அப்படின்னு எல்லாம் ஜாலியாக பண்ணிட்டு அப்போ நம்ம அப்பா இது இந்த கத்தி வாங்க தான் நான் ரொம்ப நாள் காசு கற்றுக்கணும். ஆனால் இன்னைக்கு கிடச்சிச்சு. ஆமாம் நானும் இந்த கத்தி வாங்க நினச்சேன். ஆனால் வெளியே ஆன்லைன்லாம் ரொம்ப அதிகமான காசு இருக்கு. ஆனால் தான் ஒரு ஃபேக் இதை தேடிட்டு இருந்தேன். கஷ்டப்பட்டு ஃபேக் இதை கண்டுபிடிச்சிட்டோமே இதை வச்சு நிறைய வளரும். அதுக்கப்புறம் நம்ம ஈரோட என்ன அப்படி அப்படின்னு நம்ம ஈரோட கனலை இந்த மாதிரி கத்தி வளர்ந்துடும். இந்த மாதிரி அம்மா பக்கம் சண்டை வரும் ஏன் பிரச்சனை அப்படின்னு அது வேலை சுட்டா போயிடுவார். யாரு நம்ம ஹீரோ அதாவது சண்டை வரும் அப்படின்னு நினச்சிட்டு சுட்டா போயிடுவார். சின்னப்பா இல்லை அதனால வந்து அம்மா அப்பா விட்டுருவாங்க பரவாடா அப்படின்னு. சின்ன வயசுல நம்ம ஹீரோ பவர் இருந்திருக்கும். ஆனால் வந்து கரெக்டி இருந்திருக்காங்க. அதாவது அம்மா அப்பா கிடைக்க மாட்டாங்க. 10 வயசில் அந்த டோடு அழிச்சப்ப பக்கத்தில் அவங்க அம்மா வந்துருப்பாங்க. ஓ நம்ம பையனுக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க நம்ம பையனை வச்சு. ஆனால் ஒரு சீல் ரெடி பண்ணுறாங்க. அந்த சீல் என்னன்னா பவர் குறைக்கிற சீல். அந்த மாதிரி சீலை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அம்மா வந்து நீ ஸ்கூல் கிளம்புறியா இந்த உன்னோட எனக்கு கோல்டன் எலிக்ஸ் அதாவது கோல்டன் எலிக்ஸ்ன்றது பவர் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா கூட்டி கொடுக்கும். ஆனால் இவங்க அப்பா கண்டுபிடிச்ச இது கொஞ்சம் அவனோட பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கோல்டன் எலிக்ஸு அதை தான் கொடுத்துருப்பாரு சாப்பிட. இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வாங்கோட நான் சக்தியை கட்டுப்படுத்த நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன் அப்படி. என்ன 12 வருஷமாக நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல இல்லை நான் இந்த வருஷம் கண்டிப்பாக நான் வாங்கோட சக்தியை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அதை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு சீல் பண்ணி ஆகணும். ஏன்னா இது இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஒரு இதை காட்டுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பர்த்டேவான் ஆனால் 7 போட்டுருக்கு தம்பி ஊதுரா அப்படின்னு சொல்ல ஊதில் மொத்த வீடும் பற்றி இடிஞ்சிருக்கும். இப்போ அவங்க இருக்க வீடு வாடகை வீடு. அதுக்கப்புறம் வந்து சில பசங்க வந்து நம்ம ஹீரோ கூட அந்த சீல் இருக்கிற கழுத்துக்கிட்டேன் அதை தெரியாதமா கையை வச்சு விடுவாங்க. அதில் பிளாஸ்ட் ஆகிடும் அந்த சீல் அதில் பேண்ட்டுக்கிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்குது நம்ம ஹீரோ காதில் வாங்குறாப்புல. ஓ அப்படியா ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து நம்ம ஃபயர்மேன் வந்து நிற்கிறாப்புல. ஃபயர்மேனும் நம்ம குழுக்கு பையனும் சேர்ந்து எலெக்ஷனில் நிற்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம சன்னி நிற்கிறாப்புல. மொத்த ஹெலிகாப்டர் எல்லாம் பூ மாதிரி கொட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அங்கே கேன்டீன் இருக்கும்ல அங்கே வந்து எனக்கு இது வேணுடா எனக்கு அது வேணுடான்னு கத்த அங்கே பார்த்தா நம்ம சன்னோட செக்ரட்டரி வந்து மொத்தத்தையும் வாங்கிட்டு அந்த கடையவே காசு கொடுத்து இன்றைக்கி இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆனால் நீங்கள் சன்னுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னோடனே போடா யாருக்கும் ஓட்டு பண்ணணும் நாங்கள் தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போவேன். ஆனால் நம்ம ஹீரோக்கு என்ன வேணும் சிப்ஸே எது அந்த டோடு மாஸ்டர் அழிக்கிறப்ப சில சிப்ஸு இப்போ வரைக்கும் அதான் இது தப்பு சன்னு பண்ணுறது தப்பு நீங்கள் பண்ணுறது தப்பு இது எலெக்ஷனில் அவங்கள தான் பண்ணும் அப்படின்னோடனே ஓ இது தப்பா உனக்கு என்ன தெரியும் சரி விடு நான் நம்மளும் இந்த தப்பு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே அதாவது இது வந்து ஸ்பெல்லு அதாவது அட்ராக்ட் ஸ்பெல்லு போய்க்கவன் பார்த்துருந்தா தெரிஞ்சிருவான். அட்ராக்ட்னா என்னன்னு வாயை குழம்புது. ஏன்னா இந்த எக்ஸ்பிளேஷன் பண்ணுறப்பெல்லாம் எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ வாங்க பார்த்துட்டு எல்லாம் கூட்டமே வந்துருக்கும். அப்போ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெல்லை ஒன்று போட அதாவது பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவாக இருக்காங்களா ஓவர் பாசிட்டிவாக இருக்காங்களா இல்லை நார்மல் பாசிட்டிவாக இருக்காங்களா வா இந்த மாதிரி சக்தியை நான் வாங்க மேலே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இது பண்ணிட்டு திரும்பி பார்த்தா வாங்க காணும். அப்போ செக்ரட்டரி கேட்க அவன் இந்த கோல்டன் எலிக்ஸை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல வா இந்த கோல்டன் எலிக்ஸா செமையாக இருக்குது அப்படின்னு இப்போ கிளாஸ் ரூம் கட்டாங்க. அதாவது நம்ம டீச்சர் வந்துருக்குது பசங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான லெசன் காரணம் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவை பற்றி இந்த இதில் இருக்கும்போது எபிலிட்டியை ஓவர் பவராக கற்றுக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த லெசன் இருக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற லெசனாக இது இருக்குமே தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்காது. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் அப்போ வந்து இந்த மாதிரி இந்த பவர் தான் இப்போ தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம இவர் சொல்ல ஒரு கால் சொல்கிறாரு. அதாவது ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த மக்களுக்கெல்லாம் உதவி பண்ண மக்கள்லாம் அவனுக்கு கைப்பற்றணும்னு அந்த ஸ்பெல்லை போட்டு வந்துருப்பாரு. எல்லோரும் வந்து நம்ம ராஜா கூட இருந்திருப்பாங்க. அப்போ பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவாக இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல யாரோ வந்து நம்ம சண்டை பார்க்குற மாதிரி இருக்கும். யாரோ இவ அழகாக இருக்கா அப்படின்னு நம்ம வாங்க நினச்சிட்டு இருக்கா யாரும் நான் பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னு திரும்பி பார்க்குற மாதிரியே இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போயிடுச்சு சார் இதை வந்து முறியடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா இல்லை இது ஒன்று பண்ணணும்னா யூஸரோட பவர் தீந்து போகணும் இல்லை யூஸர் செத்து போகணும் அப்போ தான் இது அப்புறம் நம்ம வாங்க திரும்பி நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோ மேலே ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வரும். அதாவது இவ ஒரு ஸ்பெல்ல ஒன்று போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னோட கோல்டன் எலிக்ஸ் அவள்கிட்ட தான் இருக்குது நான் கொடுத்த கோல்டன் எலிக்ஸை நீ சாப்பிடாத அதாவது அது எனக்கானது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவளுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது நீ இப்போ சாப்பிடுன்னு புரிஞ்சிருக்கோம் நம்ம சனுக்கு போட்டுட்டு எடுத்து வாயில போட்டுருவா.
அடியே என்னடி பண்ணிட்டு நம்ம ஈரை பார்த்துட்டு இருக்கேன். ஐயா அடி சாப்பிட்டேன். அது ரொம்ப உன்னோட பவரெல்லாம் குறைக்கண்டி அப்படின்றதுல இது நல்லா தான் இருக்குது. ஏமா எனக்கு எதுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னு டொப்புன்னு வெடிக்கும். எல்லா ஸ்பெல்லும் மறைஞ்சு போயிடும். அப்படியே மயங்கே விழுந்துருவோம். ஏன்னா ரொம்ப ஓவராக இருக்கும். அப்போ சார் நம்ம சன் எல்பி சன் இப்போ நான் சொல்லி கொடுத்த மேஜிக்கை நீ போடு சார் என்னால் முல்லை சார் அப்படின்னு எல்லாம் ஆச்சரிய பார்ப்பாங்க. ஏன்னா சன்னால் இப்போ மேஜிக் பண்ண முடியாது. டக்குன்னு உழுவ ட்ரை பண்ணுறப்ப நம்ம ஏறி வாங்க இப்படி கெத்த அது பிடிக்க வாங்க இங்கே வா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு டப்புன்னு விட்டுருவான். இல்லை அது மொத்தம் இதுவாகிடும். என்னடா என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சாயந்தரம் காட்டுறாங்க நம்ம ஃபயர் போய் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாப்ல. அதுக்கப்புறம் நம்ம யார் வாங்க இப்போ எதுவும் தெரியாத மாதிரி போயிட்டு இருப்போம். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யாரையோ பக்கந்து பேசிட்டு இருப்பாரு. நம்ம அப்புறம் காமிச்சா தான் நம்ம சுருட்ட முடி. அதுக்கப்புறம் நம்ம சன்னு இது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பெல்லாம் நம்ம வாங்க நினப்பு தான் வந்துட்டு இருக்கோம். யாருக்கு? நம்ம சன்னுக்கு வாங்க நினப்பா. நம்ம வாங்க தும்புவானா அதை பார்த்துட்டு அப்போ யாரும் நினைக்கிறவங்களுக்கு சரி இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோடு 3 போன்றேன் பார்க்கலாம். கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்க போகலாம். கண்டிப்பாக வந்து போட்டுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்கனால என்னால் போட முடியல. ஆனால் நான்